இந்த வீடியோல என்ஜின் ஆயில் எதுக்கு இன்ஜின்ல யூஸ் பண்றோம், இன்ஜின் ஆயில் ப்ராப்பரா மாத்தல அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஐலண்ட் மாட்டிக்கிட்டீங்க. சுத்தியுமே கடல் தண்ணி தான் இருக்கு, ரொம்ப வெயிலா வெரி ஹாட் இருக்கு. ஆனா பக்கத்துல எங்கேயுமே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, எங்கேயும் தண்ணீர் இல்ல. சடனா ஒரு நீர்வீழ்ச்சி பாக்குறீங்க, உங்க மனசு எப்படி இருக்கும்? ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இன்ஜின்லயும். இன்ஜின் ஓவரா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், சரிங்களா? அப்ப இன்ஜின் ஆயில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜினோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு உதவும். இன்ஜின் எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அப்ப ஃபீல் பண்ணணுமோ அதே மாதிரி இன்ஜின் ஃபீல் பண்ணும். அதுவே நம்ம தண்ணியே கிடைக்காம ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு 3 to 4 நாள் தாக பிடிச்சு உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் இன்ஜின் ஆயில் நீங்க வண்டியில இல்லாம மாத்தாம ஓட்டணும் அப்படின்னா அதால ரொம்ப வருஷத்துக்கு வர முடியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்திலேயே கூட இன்ஜின் முழுவதும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை விடும்புது. இன்ஜின் வேணும்னா அட்லீஸ்ட் 2 lakhs ஆவது ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்ல பழைய இன்ஜின், சீஸான இன்ஜின், இதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு ஆகக்கூடிய லேபர் சார்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்கும். நம்ம இன்ஜின் ஆயில் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாவே போதும், நம்ம இன்ஜின்ல வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் வராமலே தடுக்க முடியும். எக்ஸாம்பிள், நம்ம உடம்பு எப்படி தண்ணி இல்லைன்னா டயர்ட் ஆகிடுதோ அதே மாதிரி தான் இன்ஜின்ல இன்ஜின் ஆயில் இல்ல அப்படின்னா இன்ஜின் சீக்கிரமா கெட்டு போயிடும். அதுக்கு நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும்.